இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏழாவது வார்த்தை லூக்கா 23:46 சொல்லப்படுகிறது. அதை யாராவது ஒருவர் எடுத்து வாசிப்போம். லூக்கா 23. அவர் ஜீவனை விடும்போது மகா சத்தமாக, பிதாவே உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறதாக பார்க்கிறோம். இதே போல தான் நம்ம ஊரில் சிலர் சாகிறாங்க. அப்படி சாகும்போது அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஊர்வலத்தில் கூட போகும்போது தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் சொல்லுவேன், மோசமானவன் செத்து போயிட்டேன் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எவ்வளோ அருமையானவர், எத்தனை பேர்த்துக்கு உதவி செய்தவர் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான பலவித வார்த்தைகளை கேட்கும்போது அவர் எப்படிப்பட்டவராக இறந்திருக்கிறார், எப்படிப்பட்டவராக வாழ்ந்து இறந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அதை போல தான் இயேசுவனுடைய இறப்பை நம்ம பார்க்கும்போது அவர் இறக்கும் தருவாயில் பிதாவை பார்த்து சொல்லுகிறார், என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இயேசுவானவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் சாதனை செஞ்சது என்னென்ன? இப்போ நம்ம மாதிரி வாழ்ந்து சாகும்போது எப்படி சாதிச்சாங்களா சாதிக்கலையா அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி அவர் பல சாதனைகளை செய்திருக்கிறார். ஒவ்வொரு சாதனைகளாக ஒரு சிலவற்றை நம்ம மட்டும் இப்பொழுது பார்ப்போம். ரோமர் 10:4 சொல்லுகிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாக இருக்கும்படி அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று. இவ்வாறாக அவர் நியாயப்பிரமாணத்தை முடித்து வைத்தார் அப்படின்னு சொல்லி ரோமர் 10:4 சொல்லப்படுகிறது. நமக்கு தெரியும் நியாயப்பிரமாணம் எதை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி. ஆதியாகமம் முதல் எது வரைக்கும், உபாகமம் முடிகிற வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை அவர் முடிக்க வந்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? இந்த நியாயப்பிரமாணம் 4ஐயும் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அதை பற்றியே படிக்காமல் இருந்துறதா அப்படின்னா அப்படி கிடையாது. எதை ஒதுக்கி வைக்கணும், எதை ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட்டை கொலேசியரில் 2வது நிருபத்தில் 14-15 வசனங்களில் நமக்கு சொல்லுகிறார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ளடக்கமாக இருந்த நமக்கும் கடவுளுக்கும் எதிரடையாக இருந்தவற்றையும் நமக்கும் கடவுளுக்கும் விரோதமாக இருந்தவற்றையும் அவர் குலைத்து போட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நியாயப்பிரமாணமே மொத்தம் 2 எழுதப்பட்டது. அந்த 4 பகுதியுமே 2 பேரால் எழுதப்பட்டது. ஒன்று யாரால் எழுதப்பட்டது? ஆண்டவரே எழுதி தன்னுடைய கைப்பட எழுதி கொடுத்தது. அது எது? 10 கட்டளைன்னு சொல்கிறாங்க. அந்த 10 கட்டளையவே குலைத்து போட்டாரா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. அப்படி குலைக்கவில்லை. ஏன்னா அந்த 10 கட்டளையும் உள்ளடக்கிய 2 பிரமாணங்களை நமக்கு கர்த்தர் இயேசுவானவர் தந்திருக்கிறார். அந்த பிரமாணம் என்ன? நமக்கு தெரிந்த 2 பிரமாணம் தான். மத்தேயு 22:39-39 அந்த பிரமாணங்களை நாம் பார்க்கிறோம். உன் தேவனை முழு இருதயத்தோடு அன்பு செய்வாயாக. 2வது பிரமாணம், உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. சரி, இந்த பிரமாணம் மீண்டும் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டு விட்டது. அது எப்படிப்பட்ட பிரமாணம்னா, இந்த 10 கட்டளைகளை உள்ளடக்கிய பிரமாணமாக, மெருகேற்றிய பிரமாணமாக, எக்காலத்துக்கும் பொருந்தும் பிரமாணமாக இந்த 2 பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கடவுள் கொடுத்த அந்த 10 கையெழுத்தும் குலைக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் அப்படியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மோசே எழுதிய மிச்சம் எல்லாம் குலைக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு பார்த்தா குலைக்கப்படவில்லை. அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை மட்டும்தான் குலைச்சார். மோசே எழுதிய மற்ற பிரமாணங்களை அவர் குலைக்கவில்லை. சிலர் சொல்லுவாங்க, இந்த குலைத்தார் என்று சொல்வதன் மூலம்
நமக்கு இந்த 4 ஆகமும் வாசிக்க தேவையில்லை, நமக்கு படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. இங்கே தெளிவாக சொல்லியிருக்குது, நமக்கும் கடவுளுக்கும் எதிரடையாக இருக்கக்கூடிய பிரமாணங்களை, அதாவது சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் சடங்கு மாதிரியான இருந்த பிரமாணங்களை, நிறைய சடங்கு, நீ இதை செஞ்சால் நீ இதை செய்ய. ஒரு மாடை வெட்டினீன்னா, மாடை அடிச்சு விட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக இன்னொரு மாடு, ஒரு ஆட்டை அடிச்சிட்டின்னா அதுக்கு பதிலாக இன்னொரு ஆடு. இப்போ ஒருத்தன் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் நம்ம வீட்டில் ஒரு ஆட்டை அடிச்சுட்டு போயிட்டேன், அதுக்கு பிரமாணம் இன்னொரு ஆடு கொடுத்தாச்சு. இன்னொரு நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக திருப்பி ஒரு ஆட்டை அடிச்சிட்டேன். நம்ம என்ன சொல்லுவோம், ஏண்டாம் நேற்று தான் ஒரு ஆட்டை அடித்தேன், இன்றைக்கும் திருப்பி அதே ஆட்டை அடித்து போடுறியே அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவான், உங்களுக்கு என்ன, மோசே எழுதிய பிரமாணம் படி ஒரு ஆடு கொடுக்கப்பட்டது, நான் இன்னொரு ஆட்டை அடித்தா என்ன, இன்னொரு ஆடு சமமாக கொடுக்கப்பட்டு போகுது, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருந்தது. அதுதான் சடங்காச்சாரம். பேருக்கு எந்த பாவ மன்னிப்போ குற்ற உணர்வோ இல்லாமல் ஒரு சடங்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றுவது. இந்த முறைமை சடங்காச்சாரமாக இருக்கக்கூடிய முறைமைகளை எல்லாம் இயேசு சிலுவையிலே முடித்தார் என்று பார்க்கிறோம். அதனால் அவர் வெற்றி சிறந்தவராக காணப்படுகிறார். இதுதான் முதல் வெற்றி, இயேசுவினுடைய முதல் வெற்றி அப்படின்னு நான் பார்க்குறேன். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், நியாயப்பிரமாண காலத்தில் இருந்த ரத்தம் சிந்தி தான் பலியிடணும், எதுக்கு எடுத்தாலும் ரத்தம் சிந்தி பலியிட்டால் போதும் அப்படிங்கிற முறைமையை அவர் முடித்திருக்கிறார். பார்த்தோம்னு சொன்னால் எபிரேயர் 7:27 இந்த பற்றியான வசனம் வருகிறது. தம்மை பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் முடித்தார். தம்மை சிலுவையில் பலியிட்டாச்சு, அதனால் இதை ஒரே தரம் எதை ஒரே தரம் முடித்தார் அப்படின்னு சொன்னால், இந்த பலியிடும் முறைமைகளை தினந்தோறும் ஒரு ஆடு, தினந்தோறும் ஒரு மாடு, தினந்தோறும் ஒன்றும் இல்லாட்டி ஒரு புறா, அந்த புறா இல்லாட்டி ஒரு புறா குஞ்சு, இப்படி எப்போ பார்த்தா கோயிலில் பார்த்தா வெட்டுறது தான் வேலை, அருவாளும் கையுமாக திரியறது தான் வேலையாக இருந்திருக்கிறது. அந்த தம்முடைய பலியினால் அந்த இரத்தம் சிந்துதல் என்ற முறைமையை அவர் நிறுத்தி போட்டார், குலைத்து போட்டார் அப்படின்னு பார்க்குறோம். மூணாவது அவர் செய்த சாதனை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், ஆசாரிய முறைமையை முடித்தார். ஆசாரிய முறைமை எனக்கு வேண்டாம்ப்பா இனிமேல் அப்படின்னு சொல்லி சிலுவையில் அவர் ஆசாரியத்துவத்தை முடித்தவராக இருக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசாரியனுக்கு என்ன வேலைன்னு சொன்னால், தன்னை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்த பர்வதத்தில் போய் நின்று தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை உள்ளே கேட்டு வெளியே சொல்கிறது தான் ஆசாரியனுடைய வேலை. அதற்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது. ஆனால் சில சமயம் ஒருவேளை பாவ நிவர்த்தி இல்லாமல் தன்னை சுத்திகரித்து கொள்ளாமல் ஒரு ஆசாரியன் பர்வதத்துக்குள்ளே போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன செய்யப்படுவான், அடிக்கப்படுவான். அதனால் ஒவ்வொரு ஆசாரியரும் உள்ளே நுழையும் போது அவனுடைய காலில் ஒரு சின்ன கைத்தை கட்டி வெளியில் வச்சுக்குவாங்க. ஒருவேளை அடிக்கப்பட்டு இறந்தால் எதை வச்சு இழுப்பாங்க, கைத்தை வச்சு வெளியே இழுப்பாங்க. அப்போ இப்படியான இருந்த ஆசாரிய முறைமையை ஒழித்தார். எதனால் ஒழிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஆசாரிய முறைமையில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பகுதிகளெலாம் கொடுக்கும்போது இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு சிலர் ஆசாரியர்கள் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இதை அனுபவிக்க வேண்டும், ஒரு ஆடு பார்த்தால் 2 ஆடு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசையெல்லாம் அவர்களுக்கு வந்ததால் அவர் ஒழித்தார். எப்படி ஒழித்தார் அப்படின்னா, வசனம் சங்கீதம் 110:4 விதமாக சொல்லுகிறது, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர். அப்போ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆசாரியர் யார்? கிறிஸ்து. கிறிஸ்து தான் நமக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆசாரியனாக இருக்கிறார். அதனால் நமக்கு பழைய முறைமையின்படி இருக்கிற மாறிக்கொண்டிருக்கிற ஆசாரியர்கள், மாறிக்கொண்டிருக்கிறதுனா, இப்போ ஒருத்தர் ஆசாரியர் இருக்கார், ஆரோக்கியசாமி, அவர் இறந்து போயிட்டார். கட்டாயம் அடுத்த ஆசாரியர் நம்ம ஒன்று அவனுடைய பையனாக இருக்கணும், இல்லாட்டி கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கணும். இப்படி மாறிக்கொண்டிருக்கிற ஆசாரித்துவத்தை இயேசு கிறிஸ்துவானவர் மாற்றினார். நிலையான ஆசாரியர் நமக்கு யார்?
இயேசு கிறிஸ்து. நிலையான ஆசாரியர் யார்? இயேசு கிறிஸ்து. சரி, பிரதான ஆசாரியர்னு சொல்கிறோம். அவருக்கு இன்னொரு பேர் வந்து பிரதான ஆசாரியர். சரி, பிரதான ஆசாரியர்னா அதுக்கு கீழே குட்டி ஆசாரியர்கள்லாம் இருக்கணும்ல, அவங்களாம் யார் அப்படின்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. 1 பேதுரு 2:9 இருக்குது. எடுத்து வாசிக்கலாம் எடுத்தவர்கள். 1 பேதுரு 2:9. போதும் போதும் போதும். நீங்கள், நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நான் உங்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் எனக்கு ஆசாரிய கூட்டம். ஏன்னா ஆசாரியர்கள்லாம் ஒழிச்சுட்டேன் நான், நீங்கள் தான் என்னுடைய ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சவங்களாம் இருக்கணும். ஆசாரியர்களுக்கு என்ன வேலைன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த வேலையை செய்ய முடியும். அந்த வேலையை தெரியாமல் நம்ம செய்ய முடியாது. அப்போ ஆசாரியர்களுக்கு என்ன வேலையாக இருந்தது? தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் நிற்கணும், முதல் வேலை. 2வது வேலை, கர்த்தருடைய வாக்கு என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். அதே சமயம் கேட்டு மற்றவர்களுக்கு வந்து வெளியில் சொல்லணும். அதே சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத போய் தான் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதை சேர்த்து கடவுள்கிட்ட பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஆசாரியர் நம்மளை தான் என்னன்னு சொல்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தெரிஞ்ச இப்போ வந்துட்டோம், நம்ம அதுக்குள்ளே வந்துட்டோம். அதனால் நம்ம தினந்தோறும் நம்ம கடமை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நம்மைத்தானே சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஆசாரியர் செய்கிற முதல் வேலை. சுத்திகரிப்பு இல்லாமல் போனால் என்ன ஆகும்? அடிக்கப்பட்டு விடுவோம். அதனால் நம்மைத்தாமே சுத்திகரித்து கொள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்வதை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தரோடு நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறாக அவர் ஆசாரியத்துவத்தை முடித்தவராக காணப்படுகிறார். நமக்கு ஆசாரிய பட்டத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எருசலேம் முக்கியமானது தான். எல்லாத்துக்கும் நம்ம வசனங்களில் பார்த்தா எருசலேம்னு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எருசலேமில் தான் போய் தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முறைமை இருந்தது. எதுக்கு எடுத்தாலும் அங்கே போய் தான் தொழுது கொள்ள வேண்டும். அப்படி இருந்த முறைமையை இயேசுவானவர் முடித்தார் அப்படின்னு பார்க்குறோம். இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் யோவான் 4 எடுத்துக்கொள்வோம். யோவான் 4:20-21 வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த சூழ்நிலையை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் யாக்கோப்பு கிணறண்டையிலே போய் இயேசு இருக்கிறார், உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு தாகமாக இருக்கிறது. சமாரிய பெண்ணானவள் அங்கே வர்றா. எப்பா தாகத்துக்கு தண்ணி தா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்குறார். அந்த அம்மாவோ நான் தர முடியாதுங்க. அவள் பார்வையிலே கண்டுட்டா, இவர் வந்து ஒரு யூதருக்கு நம்ம கையால் தண்ணி வார்க்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்தவளாக நான் தண்ணி தர முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லைம்மா நீ தண்ணி கூட, நான் குடிக்கணும், தாகமாக இருக்கிறேன்னு கேட்குறார். அப்போ தான் சொல்கிறா, நான் இன்னார் என்று நீங்கள் அறியாது கேட்கிறீர்கள். அவள் என்ன சொல்கிறா, நான் சமாரிய ஸ்ரீன்னு உங்களுக்கு தெரியல, அதனால் நீங்கள் என்கிட்ட தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் இன்னார் என்று உங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறா. அதுதான் இயேசு சொல்லுகிறார், நீர் இன்னார் என்று தெரியும், உனக்கு 7 புருஷர்கள் இருந்தாலும் தெரியும், இப்போ இருக்கிறவன் உன் புருஷன் இல்லைன்னு தெரியும், உன் வாழ்க்கை முழுசு எனக்கு தெரியும்பா, இருந்தாலும் தண்ணி கொடு அப்படிங்கிறார். எப்பா என்னம்மா என்னப்பா நீங்கள் இத்தனை விஷயத்தை, என்னுடைய விஷயத்தையெல்லாம் அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிறீரே, நீர் உண்மையான தீர்க்கதரிசி தான், நீர் கட்டாயம் தீர்க்கதரிசி தான், எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியப்பட்டு, இருந்தாலும் இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா அப்படிங்கிற, கேளுமா. ஏங்க நாங்கள் மலையிலே தொழுது கொள்ளுகிறோம், நீங்களோ எருசலேமில் போய் தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்களே, நான் எப்படி உங்களுக்கு தண்ணி தர முடியும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு தான் அவரே சொல்லுகிறார், மலையில் மாத்திரமல்ல, எருசலேமில் மாத்திரமல்ல, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்துவிட்டது. நீ ஏன் அங்கே தான் போய் தொழணும், இங்கே தான் போய் தொழணுங்கிற அவசியம் இல்லை, எங்கு வேண்டாலும் தொழுது கொள்ளலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
இப்படி சொல்கிறதுனால எருசலேமில் தான் போய் தொழணும் அப்படிங்கிற முறைமையை அவர் முற்றிலுமாக முறித்து போட்டு ஜெயம் கொண்டவராக இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்து ஒரு சாதனை, அவருடைய சாதனை என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் அபிரகாமு ஈசாக்கு யாக்கோப்பு வழி வழியாக வர்றவங்களையெல்லாம் பார்த்தா நீங்கள்லாம் என்னுடைய சொந்த ஜனம் அப்படின்னு சொல்லுவார். நான் உங்களையெல்லாம் ஆசீர்வதிப்பேன், நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் இருப்பீர்கள் அப்படின்னு தன்னுடைய சொந்த ஜனமாக இஸ்ரவேல் ஜனத்தை அவர் ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்லுவதை பார்க்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு கூட ஒரு சில இடத்துல சொல்கிறார். எபேசியர் 2:16, 17, 18 வசனங்களில் பார்க்குறோம். புறஜாதியாருக்கு நற்செய்தி சொல்ல அறிவிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், அந்நியராய் இருந்த உங்களுக்கும் பக்கத்திலே இருந்த யூதருக்கும் சமாதான சுவிசேஷத்தை அறிவித்தார். அதனாலே அந்த இரு தரத்தாருக்கும் இடையே இருந்த நடுச்சுவரை முறித்தார், குலைத்து போட்டார். அந்த நடுச்சுவரை தகர்த்தார். எந்த நடுச்சுவர்? சொந்த ஜாதியான யூதருக்கும் புறஜாதியான நம்மளாம் புறஜாதி தானே, நமக்கும் இருந்த நடுச்சுவரை அவர் தகர்த்து போட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய யார்? சொந்த ஜாதியாய் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி சொந்த ஜாதிக்கும் புறஜாதிக்கும் நடுவாக இருந்த நடுச்சுவரை உடைத்து போட்டு வெற்றி சிறந்தவராக இயேசு காணப்படுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். கர்த்தருக்கும் நமக்கும் இருந்த நடுச்சுவரையும் அவர் முறித்து போடுகிறார், கிழித்து போடுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது இயேசு சிலுவையில் மரித்த போது அந்தகாரம் உண்டானதுன்னு பார்க்குறோம். இதை எங்கே பார்க்குறோன்னு சொன்னால் மார்க்கு 15:38 பார்க்குறோம். இயேசு சிலுவையில் மரித்த போது அந்தகாரம் உண்டானது, எருசலேமின் திரைச்சலை மேலிருந்து கீழாக கிழிந்தது அப்படின்னு. மனிதன் கிழித்தா கீழே இருந்து தான் கிழிச்சிருக்க முடியும். ஆனால் அந்த திரைச்சலையானது மேலிருந்து கீழாக கிழிந்தது அப்படின்னு சொல்லும்போது என்ன பொருள்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இது கர்த்தரால் உண்டானது, நம்ம மனுஷன் செஞ்சதல்ல, கர்த்தரால் உண்டானது. எதற்காக சிலுவை அந்த திரைச்சீலை கிழித்து போட்டார்? ஆனால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவில் ஒரு திரைச்சீலையும் தேவையில்லை. நேராக முகமுகமாக கர்த்தரை நாம் சந்திக்கலாம், கர்த்தருக்கு முன்பாக நம்ம அமரலாம், கர்த்தரோடு பேசலாம், வேண்டுதல் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதை விட்டுட்டு நம்ம யார் மூலமாகவோ இல்லை ஒரு திரைச்சீலை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு, கர்த்தாவே உங்கள்கிட்டலாம் நம்ம பேச முடியாது, நான் யார்ட்டையாவது சொல்லிக்கிறேன் போங்க அப்படின்ட்டு இருக்கக்கூடிய மனநிலைமையிலிருந்து நம்மை ஒரே ஜனமாக ஏற்றுக்கொண்டார். அவருக்கும் நமக்கும் நடுவில் யாரும் குறுக்க கிடையாது. இனிமேல் நம்ம நேரடியாக கடவுளை தொடர்பு கொள்ளும்படியான ஒரு திரைச்சீலையை கிழித்தது மூலம் நமக்கும் அவருக்கும் நடுவாக இருந்த தடையை முறித்து போட்டார் அப்படின்னு பார்க்குறோம். இப்படி அவர் இறக்கும்போது வெற்றி சிறந்தவராக இருந்தார். அந்த முதல் அவர் கடவுள் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த காரியத்தையெல்லாம் நான் முடித்து விட்டேன் என்று அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்குறார். கடைசியாக சாகும்போது அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான், நீங்கள் எதற்காக என்னை அனுப்பினீர்களோ அதையெல்லாம் நான் இந்த பூமியிலே சாதித்து விட்டேன், முடித்து விட்டேன் என்று சொல்லும்படியான ஒரு வார்த்தை பிதாவினிடத்தில் அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக அவர் சாதித்து முடிக்கும்போது அவருடைய இறக்கும் தருவாயில் அவர் முடித்தது என்னென்ன அப்படின்னு சுருக்கமாக பார்த்தோம்னு சொன்னால், இயேசு நியாயப்பிரமாணத்தை முடித்தார், இயேசு பாவத்திற்காக இரத்தம் சிந்துதலை முடித்தார், அவர் பிரதான ஆசாரியர் ஆனதுனால நம்மளையும் ஆசாரியர் ஆக்கி ஆசாரிய முறைமையை முடித்து போட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அவருடைய சொந்த ஜனம் யூதர் ஜனம் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மையும் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். கர்த்தருக்கும் நமக்கு நடுவாக இருந்த திரைச்சீலையை கிழித்து போட்டார் என்பது மூலம் அவரோடு நாம் முகமுகமாக பார்த்து தொடர்பு கூட கொள்ளக்கூடிய நிலைமையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இவ்வாறாக
இயேசு சிலுவையில் பாடுபட்டு இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர்த்தது எல்லாம் எதுக்காக? யாருக்காக? நமக்காக என்பதை உணர்ந்தவர்களாக அனுதினமும் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமேன், ஆமேன்.